Hello guys, welcome to the channel. I am Perisam. நம்ம லாஸ்டா பெர்சன்டேஜ் பத்தின பேசிக்ஸ் அண்ட் டைப்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அண்ட் அதை எப்படி ஷார்ட்கட்ல ஈஸியாக சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 75% ஆஃப் 480 பிளஸ் 48% ஆஃப் 715 கேட்டிருக்காங்க. சரி, சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சில क्वेश्चन இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் क्वेश्चन கொடுத்திருக்கல இந்த பேட்டர்ன்ல கேட்டிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 75% ஆஃப் 480 பிளஸ் 48% ஆஃப் 715 கேட்டிருக்காங்க. சரி, நம்ம 480 ல 75% கண்டுபிடிக்கணும். சரி, நான் 75 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 50 and 25 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 480 ல 50% எவ்வளவு? 50% னா என்ன? கொடுத்திருக்க நம்பர்ல பாதி தான் 50%. சோ 480 ல பாதி எவ்வளவுனா 240. கரெக்ட்டா? So 25 னா என்ன? 50 ல பாதி 25 ஆ? So அப்ப 240 ல பாதி எவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க. So that is 120 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா இந்த நம்பரோட 75% கிடைக்கும். கரெக்ட்டா? So ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, எனக்கு ஆன்சர் 360 அப்படி கிடைக்கும். So இங்க பிளஸ் கொடுத்திருக்கோம். So பிளஸ் இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா 48% of 750 அப்படி கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அது 750 ல 48% கண்டுபிடிக்கணும். See, இத நான் எப்படி எடுத்துக்கறேன்னா ஒன்னு 48 ஸ்ட்ரைட்டாவும் கண்டுபிடிக்கலாம், இல்லனா இந்த 48 எது கிட்ட இருக்கு? 50 கிட்ட இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 50% கண்டுபிடிச்சறேன். 50 ல 2% மைனஸ் பண்ணிட்டா எனக்கு 48 கிடைச்சிருமா? கரெக்ட்டா? சோ இப்ப 50% என்ன? இதுல பாதி தான் 50%. இதுல பாதி எவ்வளவு கிடைக்கும்? 375 கிடைக்கும். கரெக்ட்டா? 2% என்ன? இந்த நம்பரோட 2% கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இதோட 1% எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1% ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் ரெண்டு டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குமா? அப்ப 1% எனக்கு 7.5 கிடைக்கும். அப்ப 2% னா எவ்வளவு கிடைக்கும்? 7.5 into 2. சோ ஆன்சர் 15 அப்படி கிடைச்சிருக்கும். அப்ப இந்த நம்பரோட 2% 15 அப்படி கிடைச்சிருக்கு. சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் எனக்கு 48% கிடைக்கும். சோ 375 minus 50. எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னா 360. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். சோ 360 plus 360. சோ என்னோட ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு 720. கரெக்ட்டா? சோ ஆப்ஷன் D is the answer. Next, question number 2 பாருங்க. 60% of 80 divided by 16 into 30% of 70. See, simplification பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி BODMAS ரூல் அப்படின்னு படிச்சிருக்கோம். BODMAS னா என்னன்னா B னா bracket, O னா off, next division, multiplication, addition, subtraction. So இந்த ஆர்டர்ல தான் simplification சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चनல bracket இருக்கான்னு பாருங்க. சோ இங்க எந்த bracketடும் இல்ல. சோ நெக்ஸ்ட் பாருங்க. O னா off இருக்கான்னு செக் பண்ணனும். சோ off இருக்கு. சோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப் சால்வ் பண்ணுங்க. 60% ஆஃப் 80 கண்டுபிடிக்கணுமா? சோ நான் என்ன பண்றேன், இந்த 60% 50% plus 10% எடுத்துக்கிறேன். இதோட 50% என்ன? இதுல பாதி தான் 50%. so that is 14 கிடைச்சிருக்கும். 10% என்ன? லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம், அதுல ஒரு 10% கிடைச்சிரும். சோ 8. இதோட ஆன்சர் எவ்வளவு? 48. இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா டிவிஷன் சிம்பல் கொடுத்திருக்கோம். 16 into இத சால்வ் பண்ணுமா? ஏன்னா இங்க ஆஃப் கொடுத்திருக்கா. கரெக்ட்டா? சோ இந்த நம்பரோட 30% கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பரோட 10% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் போடுவோம். இப்போ இதோட 10% என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். நான் கண்டுபிடிக்க வேண்டியது 30%. அப்ப 10% 7 னா 30% என்னவா இருக்கும்? அப்படி into 3 பண்ணா 30 கிடைச்சிருமா? அப்ப இங்கேயோட 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 3s are 21. அப்ப இந்த நம்பரோட 30% 21 கிடைக்கும். சோ நான் ஆஃப் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டிவிஷன் சிம்பல் இருக்கான்னு பாருங்க. சோ இங்க டிவிஷன் சிம்பல் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த டிவைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ 16 into 3 times 48 னு கிடைக்கும். ரிமைனிங் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணனும்னா மல்டிப்ளிகேஷன். 3 into 21. சோ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 63 அப்படி கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் D. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. In a school, 70% of the students are girls. The number of boys are 510. Then the total number of students in the school is நிக்கிட்டுருக்கான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்னா ஒரு ஸ்கூலில் கேர்ள்ஸ் 70% இருக்காங்க அண்ட் பாய்ஸோட கவுண்ட் அவனே கொடுத்துட்டான் 510 இருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன கேட்டிருக்கான்னா அந்த ஸ்கூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோமா? அதில் யார் யார் இருப்பாங்க? பாய்ஸ் and girls. So ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம 100% சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணிட்டோம்னா girls ஓட கவுண்ட percentageல கொடுத்துட்டோம், boys ஓட கவுண்ட
எக்ஸாக்ட் நம்பர் அவனே கொடுத்துட்டான் கரெக்டா ஸோ கேர்ள்ஸ் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 70%. see 100ல 70% கேர்ள்ஸ் தான் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 30% இருக்குமா 30% தான் பாய்ஸா இருக்கும் கரெக்டா பாய்ஸ் ஓட கவுண்ட் அவனே கொடுத்துட்டான் எவ்வளோ கவுண்ட் 510 அப்ப இந்த 30% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் எனக்கு 510 கொடுத்துட்டான் எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்கான் டோட்டல் நம்பர் என்னன்னு எடுத்துக்கோம் 100%. ஸோ 100% நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஸோ என்ன பண்ணலாம் நார்மலா கேன்சல் பண்ணுவோம்ல இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும் அண்ட் இந்த 0க்கு 0 கேன்சல் ஆயிடும் 3 into 1 time 3 ரிமைனிங் 2 கிடைக்கும் 3 7s are 21 ஸோ இங்க 17 இருக்கு இங்க 100 இருக்கு ஃபைனலா இருக்க வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா ஸோ 100 into 17 எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1700 கிடைக்கும் ஸோ அந்த ஸ்கூல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1700 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் fourth question A is 40% less than B then B is how much percent more than A அப்படி கேட்டிருக்கோம் see எந்த ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம்னா A B அதாவது two numbers இருக்குன்னு எடுத்துக்கோங்க A and B two numbers இருக்கு Aன்றது B விட எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 40% கம்மியா இருக்கு அப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்கானா B வந்து A ல எவ்வளவு percentage அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா A B ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஸோ பியோட தானே 40% கம்மியா இருக்கு ஸோ பர்சன்டேஜ்ல எந்த ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கலனா நம்ம எந்த வேல்யூ கூட கம்பேர் பண்றோமோ அதான் 100ன்னு எடுத்துக்கோங்க இப்போ ஏவை பி கூட கம்பேர் பண்ணி தானே 40% கம்மியா இருக்கு அப்ப இங்க பி தான் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்ப கம்பேர் பண்ற வேல்யூ கூட 100ன்னு எடுத்துக்கிறேன் ஏ வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு 40% கம்மியா இருக்கு பி விட ஸோ பி வந்து 100 இருந்துச்சுன்னா 100 minus 40 எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் அதான் 16 கிடைக்கும் கரெக்ட்டா சோ இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கானா B வந்து A கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு percentage அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்கான் see 40 தான கம்மியா இருக்கு சோ 40 தான் அதிகமா இருக்கு நம்ம போட கூடாது ஏனா A வந்து B கூட கம்பேர் பண்றோம் அதாவது 100 கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம percentage வேல்யூ சேமா தான் இருக்கும் பட் இங்க நம்ம கம்பேர் பண்ற வேல்யூவே A ஓட வேல்யூ கரெக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க எவ்வளவு அதிகமா இருக்கு 40 அதிகமா இருக்கா நம்ம எந்த வேல்யூ கூட கம்பேர் பண்றோம் A ஓட வேல்யூ கூட கம்பேர் பண்றோம் கரெக்ட்டா Aன்றது 60 இப்போ 40ன்றது 60 கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு percentage கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அப்ப இங்க 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும் இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 2s are 4 2 3s are 6 சோ எனக்கு ஆன்சர் என்னன்னா 2 into 100 that is 200 by 3 percentage கிடைக்கும் பட் ஆப்ஷன்ல எதுவும் அப்படி இல்ல பட் ரெண்டு ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்க டெசிமல் வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்ப இத டெசிமலுக்கு கன்வர்ட் பண்ணுங்க 200 3 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க எத்தனை டைம்ஸ் வரும் 3 6 are 18 remaining 2 so இங்க 0 இருக்கு அப்படியே எடுத்துப்போம் again 3 6 are 18 again 2 so இது again and again 2 2 வந்துட்டே தான் இருக்கும் so 0.66 னு கிடைக்கும் கரெக்ட்டா so option B தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 66.66% ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க சேம் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு பட் A B ன்ற ஒரு நம்பர் கொடுத்திருந்தா அங்க என்ன கொடுத்திருக்கோம் A B யோட salary கொடுத்திருக்கோம் so A B அப்படின ரெண்டு पर्सन இருக்காங்க A's salary is 50% more than B's salary what person does B's salary is less than A's salary கேட்டிருக்காங்க கரெக்ட்டா சோ நான் சேம் அதே மாதிரி A B ன்னு 2% இருக்கான்னு எடுத்துக்கிறேன் A வந்து B கூட கம்பேர் பண்ணி தான் என்ன சொல்லிருக்கானா 50% அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கான் சோ இங்க B தான் கம்பேர் பண்ணிருக்கான் சோ இப்போ கம்பேர் பண்ற வேல்யூனா 100 ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ எவ்வளவு அதிகமா இருக்கு 50% அதிகமா இருக்கு 100 + 50 எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா 150 கிடைக்கும் இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்கான் சேம் இங்க கேட்ட அதே क्वेश्चन தான் கேட்டிருக்கான் B வந்து A கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு percentage கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்கான் சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுப்போமா 150 க்கு 100 க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் 50 சோ இதுக்கு தான் நான் percentage கண்டுபிடிக்கிறேன் சோ அத நியூமரேட்டர்ல எடுத்துப்போம் கரெக்ட்டா எந்த நம்பர் கூட கம்பேர் பண்றேன் A கூட கம்பேர் பண்ணி தானே எவ்வளவு percentage கம்மின்னு கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா அப்ப நான் கம்பேர் பண்ற வேல்யூ A ஓடது that is 150 கரெக்ட்டா இத நான் percentage க்கு மாத்தணும் அப்ப 100 ஆல மல்டிப்ளை பண்ணு இங்க 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் அப்ப எனக்கு ஆன்சர் 100 by 3% கரெக்ட்டா பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க டெசிமல் அதாவது டெசிமல்ல கொடுத்திருக்கலாம் இல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கூட கொடுத்திருக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்கலாம் சோ இத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கன்வர்ட் பண்ணுங்க 100 3 ஆல டிவைட் பண்ணுங்க கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கிடைக்கும் 3 3s are 9 remaining 1 0 again 3 3s are 9 remaining 1 கரெக்ட்டா அப்ப இங்க எப்படி எடுத்துக்கலாம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ எடுப்போம் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எடுக்கணுமா கோஎஃபிஷியன்ட் எடுக்கு 33 நெக்ஸ்ட் ரிமைண்டர் இருக்குல்ல அத நியூமரேட்டர்ல எடுத்துக்கணும் and இந்த டிவைசரை டினாமினேட்டர்ல எடுத்துக்கணும் கரெக்ட்டா சோ 33 1/3% தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சோ ஆப்ஷன் A is the correct answer next sixth question two numbers are 10% and 25% more than a third number
what percentage is the first number of the second அப்படின்னு கேட்டிருக்கான். see first ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் என்ன பண்ணிருக்கானா 10% 25% அதிகமா இருக்கு. எதோட அதிகமா இருக்குன்னா தேர்ட் நம்பரோட அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ என்ன क्वेश्चन கேட்டிருக்கான் அப்படினா what percentage is the first number of the second, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்டிருக்கான். ஓகேவா? சோ இப்போ டோட்டலா 2 நம்பர் கொடுத்திருக்கானா. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். என்ன பண்ணிருக்கான், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை தான் தேர்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணிருக்கான். அப்ப கம்பேர்ட் நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 10% அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து 10% இன்கிரீஸ் பண்ணோம்னா 110 ன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 25% அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து 20% இன்கிரீஸ் பண்ணோம்னா 125 ன்னு கிடைக்கும். எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு தான் நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இத நியூமரேட்டர்ல எடுத்துக்கோங்க. டிவைட் பை செகண்ட் நம்பர் தான் கம்பேர் பண்றோம். அப்ப கம்பேர்ட் நம்பர் எப்பவுமே என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல எடுத்துப்போம். அப்ப இத பெர்சன்டேஜ்க்கு சேஞ்ச் பண்ணனும்னா ஒரு 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், 25 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 25 into 4 times 100, 25 into 5 times 125. இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, ரிமைனிங் 1 இருக்கும். அகைன் 5 2s are 10. லாஸ்ட் ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 22 into 4 எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா 88% அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது 88% இருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 88%. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7. A is 30% more than B and B is 60% less than C. By what percentage is A less than C ன்னு கேட்டிருக்கான். see இங்க கொடுத்திருக்க ஃபார்மட்ல தான் கொடுத்திருக்கோம். பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா A வை B கூட கம்பேர் பண்ணி 30% அதிகம்னு சொல்லியிருக்கான் and B யை C கூட கம்பேர் பண்ணி 60% கம்மி, அத லெஸ்ன்னு சொல்லிருக்கான். ஓகேவா? பட் இங்க என்ன பண்ணிருக்கானா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை தேர்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணிருப்பான். கரெக்ட் தானே? இப்போ என்ன பண்ணிருக்கானா அந்த 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். A வந்து B கூட கம்பேர் பண்ணும்போது 30% அதிகமா இருக்கு. B வந்து C கூட கம்பேர் பண்ணும்போது 60% கம்மியா இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ரிவர்ஸ்ல சால்வ் பண்றேன். அதாவது லாஸ்டா C யை நான் 100 ன்னு எடுத்துக்கிறேன். B வந்து C யோட எவ்வளவு கம்மியா இருக்கான், 60% கம்மியா இருக்கானா. அப்ப இதுல இருந்து 60 மட்டும் மைனஸ் பண்ணுங்க, எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 14 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ A எவ்வளவு அதிகமா இருக்கான், 30% அதிகமா இருக்கான். யாரை விட, B யை விட 30% அதிகமா இருக்கான். see இங்க எப்படி நம்ம 60 யை மைனஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்க 30 யை ஆட் பண்ணிர கூடாது. ஏனா இங்க நம்ம 100 கூட கம்பேர் பண்ணும்போது பெர்சன்டேஜ் வேல்யூ சேமா தான் இருக்கும். அதான் 100ல 60% எவ்வளவு, அதே 60 தான் கிடைக்கும். see எப்பவுமே 100 கூட கம்பேர் பண்ணும்போது 40% கண்டுபிடிச்சா அதே 40 தான் கிடைக்கும். 60 கண்டுபிடிச்சா அதே தான் 60 கிடைக்கும். பட் இங்க நான் கம்பேர் பண்ண போற வேல்யூவே 40. கரெக்ட்டா? அப்போ A வந்து 30% அதிகமா இருக்கு. யாரோட அதிகமா இருக்குன்னா B யோட அதிகமா இருக்கு. அப்ப இதுல 30% கண்டுபிடிச்சதா அத நீங்க ஆட் பண்ணனும். இதுல 30% என்ன, ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிக்கலாமா. இதுல 10% எவ்வளவு, 4 தானே. அப்ப 30% என்னவா இருக்கும், 4 into 3 ஆ இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் 12. அப்ப இது கூட 12 மட்டும் ஆட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப 40 plus 12 என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 52 அப்படி கிடைக்கும். அப்ப A உடைய வேல்யூ 52 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்கான், by what percentage is A less than C. அப்ப A வந்து C கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு percentage கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்கான். சோ percentage less percentage more னா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டு நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, 40. கரெக்ட்டா? நான் A வை C கூட தான் கம்பேர் பண்றேன். அப்ப இந்த கம்பேரிட்டிவ் நம்பர் தான் எப்பவுமே நான் பண்ணுவோம் டினாமினேட்டர்ல எடுப்போம். அப்ப இத 100 கூட மல்டிப்ளை பண்ணா percentageக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப 100 கேன்சல் ஆயிடும். 48% தான் ஆன்சர். கரெக்ட்டா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 48%. see இங்க நீங்க கம்பேர் பண்ற நம்பர் எப்பவுமே 100 இருந்துச்சுனா இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் உங்க ஃபைனல் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க நம்ம சொல்லிருப்போம். 100 கூட 60% கண்டுபிடிச்சா 60 தான் கிடைக்கும். அதனால தான் 60 நான் ஸ்ட்ரைட் மைனஸ் பண்ணிட்டேன். பட் இங்க என்ன பண்றேன்னா 40 கூட கம்பேர் பண்ணி இந்த 30% கண்டுபிடிச்சனா வேல்யூஸ் மாறும். சோ அப்படியே மைனஸ் பண்ணிராதீங்க, இல்ல அப்படியே கூட ஆட் பண்ணிராதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நெக்ஸ்ட் 8th क्वेश्चन. A number on subtracting 15 from it reduces to its 80%. What is 40% of the number னு கேட்டிருக்கான். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 15 மைனஸ் பண்றாங்க. அந்த நம்பர்ல இருந்து 15 மைனஸ் பண்றாங்க. அப்படி மைனஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நம்பர் 80% மாறிடுது. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கானா அந்த நம்பரோட 40% என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் என்ன சொல்லுவோம் 100% இருக்குமா, இதுல இருந்து நம்பரை மைனஸ் பண்ணாதான் percentage சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இதுல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்றாங்க, 15 மைனஸ் பண்றாங்க. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம எடுத்திருக்கிறது percentage வேல்யூ, பட் அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா
15ன்றது ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ. 15 மைனஸ் பண்றதுனால என்னவா மாறிடுதுன்னா அந்த 100%ங்கிறது 80% சேஞ்ச் ஆகுது. கரெக்ட்டா? இப்போ 100%ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணா எனக்கு 80 கிடைக்கும்? அதாவது 20% 100ல இருந்து மைனஸ் பண்ணா தான் 80% கிடைக்கும். சோ அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா இதுல இருந்து 20% மைனஸ் பண்ணா தான் 80% கிடைக்கும். கரெக்ட்டா? பட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கானா இதுல இருந்து 15 மைனஸ் பண்ணதுனால எனக்கு 80% மாறி இருக்கு அப்படி சொல்லி क्वेश्चन கொடுத்திருக்கான். கரெக்ட்டா? அப்ப இந்த 20% தான் அந்த 50. ஆமாமா எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்? அந்த நம்பருடைய 40% என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 20 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 கிடைக்கும். 2 மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப சேம் 15 கூட 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது 15 into 2 எனக்கு என்ன ஆன்சர்னா 30. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 30. Next 9th question பாருங்க. In an exam, a student got 60 marks and still failed by 10% marks. If the pass percentage is 40%, then what is the maximum marks of the exam னு கேட்டிருக்கான். ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல ஸ்டூடண்ட் என்ன பண்றானா ஒரு 60 மார்க்ஸ் வாங்குறான். 60 மார்க்ஸ் வாங்கி என்ன பண்றானா பாஸ் பர்சன்டேஜை விட 10% கம்மியா ஃபெயில் ஆயிடுறான். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்கானா பாஸ் பர்சன்டேஜ் 40 அவனே கொடுத்துட்டான். பட் என்ன கேட்டிருக்கானா அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம இனிஷியலா என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் மார்க்னாவே என்ன 100% இருக்குமா? மேக்ஸிமம் மார்க் 100% இருக்கு. அவன் வாங்கின மார்க் எவ்வளவு? 60 மார்க்ஸ். ஓகேவா? சோ அவன் வாங்கின மார்க் வந்து 60 பட் எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்கான்? 10% தான் ஃபெயில் ஆயிருக்கான். பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ பாஸ் பர்சன்டேஜ் 40%. அப்ப 40% வாங்கியிருந்தா பாஸ் ஆயிருப்பான். பட் அவன் 60 மார்க் வாங்கியும் 10%ல ஃபெயில் ஆயிட்டான். கரெக்ட்டா? அப்ப பாஸ் பர்சன்டேஜ் 40 தான். 10%ல ஃபெயில் ஆயிட்டானா வாங்கின மார்க் என்னவா இருக்கும்? 30% இருக்கும். கரெக்ட்டா? அவன் வாங்கின மார்க் 60 தானே. அப்ப 30% தான் 60. ஆமாவா? क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் மார்க் தான். மேக்ஸிமம் மார்க்னா என்ன? 100% நான் கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணிடலாமா? பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆகும். 0க்கு 0 கேன்சல் ஆகும். 3 2s are 6 ன்னு கிடைக்கும். அப்ப ரிமைனிங் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிருமா? இப்ப 200 தான் இருக்கு. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 200. அப்ப அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் 200 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 10th क्वेश्चनோட क्वेश्चन அண்ட் ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டுருக்கேன். நீங்க இந்த क्वेश्चन ட்ரை பண்ணிட்டு கரெக்ட்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த क्वेश्चनக்கான டீடைல் சொல்யூஷன் வேணும்னா நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.